ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பாருங்கள், நம்ம வீடுகளில் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்கியமான ஒரு பொருள், சாப்பிடக்கூடிய பொருள் செஞ்சால் 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு பங்கு எல்லாருக்கும் நம்மளும் பங்கை பிரித்து கொடுத்துருவாங்க. வளர்ந்து பெரியவங்களான பிறகு சொத்தில் பங்கு கேட்பாங்க. அது சொத்தில் உள்ள பங்கு, நிலத்தில் உள்ள பங்கு. அதன் பிறகு அவங்களுடைய தேவையான திருமண நாட்களில் வரும்போது ஒரு பங்கு, அவங்களுக்கு என்ன நம்ம செய்கிறோமோ அந்த பங்கு. அதே போல் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பங்கு. அரசியலில் ஒவ்வொருக்கும் ஒரு பங்கு, ஒரு பொறுப்பு அப்படி இருக்கும். அதே போல் எல்லா காரியங்களிலும் ஒரு பெரிய ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு பட்டணமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஒவ்வொரு அதிகார வர்க்கத்திலும் இருக்கிற ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொறுப்பு, ஒரு பங்கு அவருக்கு இருக்கும். ஒரு உறவில், ஒரு சொந்தத்தில், ஒரு பந்தத்தில், எல்லாவற்றிலும் ஒரு பங்கு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்கு அவங்களுக்கு இல்லைனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு. அதே போல் நேர்த்தியான இடம் எது? இப்போ எல்லாருக்கும் இது உலகத்தில் இது அழிந்து போகிற பங்கு. இது உலக வாழ்க்கையோடு முடிஞ்சிடும், அந்த பங்கு வாங்கிப்பாங்க, அது இந்த உலக வாழ்க்கையோடு அழிஞ்சு போயிடும். ஆனாலும் நித்தியமாய் அழியாத வாடாத ஜீவ கிரீடத்தை கொடுக்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்கென்று ஒரு பங்கு வச்சிருக்கிறார். அதுதான் நேர்த்தியான இடம். கர்த்தரை அண்டிக் கொண்டவர்கள், கர்த்தரை பற்றி கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரலோக ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், நேர்த்தியான இடம் ஏசப்பாக்கிட்ட நமக்கு இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டோம்னா வாடாத கிரீடம் என்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் வாழலாம். ஆமென். அல்லேலூயா.